நிறைய தாந்திரிகம் சம்பந்தமான புத்தகங்களை வந்து நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி புத்தகங்களை கொண்டு வந்து அவங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் படிச்சதுல வந்து நரபலி ஒண்ணு கொடுத்தாக்க இந்த அம்மன் வந்து மனசு குளிர்ந்துடும். மனசு குளிர்ந்துட்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும், பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு ஏற்படும் அப்படின்னு எல்லாம் அதுல இருந்துச்சு. அதனால அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதை செஞ்சோம். எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க பின்னால். சோ இப்போ இந்த பகவத் சிங் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு எப்படி வந்து இந்த முகமது ஷஃபி தெரியும், நீங்க எப்படி இவரை வந்து பிடிச்சீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு Facebookல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க, ஸ்ரீதேவின் பேரு அந்த பொண்ணு பேரு. ஏன்னா அந்த பகவந்த் சிங் அப்படின்றவருக்கு இப்ப 68 வயசு ஆகுது. இந்த சம்பவம் நடக்கும்போது இந்த 68 வயசுக்குள்ளார இவரு வந்து CPIM கேடட் கட்சியில இருக்கிறாரு. நிறைய முற்போக்கு கருத்துக்கள் உள்ளவர். சோ அந்த பகுதியில் இருக்கிறவங்க அதான் சொல்றாங்க, எங்களால நம்பவே முடியல, பகவந்த் சிங் போய் இந்த மாதிரி ஒரு நரபலிக்கு ஒத்துக்கிட்டாருன்றது எங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவர் அவ்வளவு முற்போக்குவாதி, அப்புறம் சமூக நலத்துல அக்கறை உள்ளவர், எங்களோட எல்லாம் சேர்ந்து அவர் நிறைய சமூக பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாரு.